புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம MVP டெக் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் கன்ஃபார்ம் பட் ஏர் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் இன் அ க்ளோஸ்டு ஸ்பேஸ். கரெக்ட் தான். அதுலேயும் அதில் மாய்ஸ்சர் இல்லைன்னு வைங்களேன். ஒரு ஏரில் மாய்ஸ்சரே இல்லைன்னா கண்டக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் போய்டுங்கிறது யதார்த்தம் தான். ரெண்டாவது என்னென்னா, ஆக்சுவலாக இது எதை பற்றி இந்த டாபிக் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் வந்து உள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான். ஸோ முன்னெல்லாம் பழைய ஃபோன்ஸில் ஸ்பேஸ் இருந்தாலும் ஏகப்பட்ட வெண்ட் இருக்குங்க. இப்போது மொபைலோட ஸ்பேஸ் இங்கே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ பெருசு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தான் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சைட்லேயுமே வெண்ட்டு, பாட்டமில் வெண்ட்டு, சார்ஜிங் பாயிண்டில் ஒரு வெண்ட்டு, அதுக்கு மேலே மைக்ரோஃபோனுக்கு ஒரு வெண்ட்டு, அப்புறம் ஆக்சுவலாக 2 கேஸ் க்ளோஸ் ஆகிற இடத்துல வெண்ட்டு, அப்புறம் டாப்பில் பாருங்கள் பவர் பட்டன், அதுக்கு மேலே ஆக்சுவலாக சுற்றி வெண்ட் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் ஸ்பீக்கருக்குன்னு இவ்வளோ பெரிய வெண்ட்டு. ஸோ மொத்தம் என்ன ஆகிடுதுன்னா, மொத்தமாக டிவைஸில் ஏகப்பட்ட இடத்துல கேப் இருக்குது. ஸோ அப்போ அந்த கேப் வழியாக என்ன ஆகும்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் இந்த பக்கம் நான் ஸ்பீக்கர் கிட்ட ஊதுனேன்னு வைங்களேன், ஏகப்பட்ட சைடில் ஏர் வெளியில் வருது. ஸோ இதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ட்ரெண்டு ஐபி ரேட்டிங் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ ஐபி ரேட்டிங்கே கொடுத்தாலும் கூட எல்லா ஃபோனுமே உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எவ்வளோ பேர் நீங்கள் ஐபி ரேட்டிங் டிவைஸை வாட்டர் டேமேஜ் பண்ணியிருக்கீங்க? நீங்களாம் பண்ணல. அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்குறதே பிராண்டு தான். ஏன்னா ஐபி ரேட்டட் அப்படிங்கிறனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனெல்லாம் அப்படியே தண்ணி வச்சுலாம் கழுவி பார்க்குறது, இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக தான். சரியா? சரி, அடுத்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து நல்ல கண்டக்டர் இல்லை தான், அது வந்து ஃபேக்ட் தான். ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா, இப்போ ரெட் மேஜிக் யோசிச்சிருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரில்லியண்டாக யோசிச்சா கூட பரவாயில்ல. இப்போது ஃபோனை வந்து நீங்கள் திக்காவும் பண்ணிக்கோங்கிறேன், 10 mm 11 mm பண்ணிக்கோங்க. பட் எனக்கு ஃபேக்ட் என்னன்னா, அந்த 11 mm வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ கேமராவில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, ஹீட்டிங் பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பரவாயில்ல, நான் கொஞ்சம் திக்கான குண்டான ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கன்சியூமர் பாயிண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஓகேயா? இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ என்னன்னா, நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, காம்பேக்ட் ஃபோன் வேணும்னும் போது இன்னொரு பக்கம் என்னடா, எனக்கு பெரிய டிஸ்பிளே ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மல்டிமீடியா, அதாவது மீடியா கன்சம்ஷனே நான் வந்து ஃபோனில் தாங்க பண்ணுறேன், நான் டிவி பார்த்து பல வருடங்கள் ஆகுது. நிஜமாக அந்த மாதிரிலாம் இருக்காங்க. டிவியில் இப்போ நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. வீட்டுக்கு போகிற வழியிலையும் ஃபோன் தான், வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் ஃபோன் தான், காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு குட் மார்னிங்கே ஃபோன் கிட்ட தான். ஸோ அந்த ஃபோன்லேயே தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே கேட்குறாங்க. அதே சமயம் நம்மள மாதிரி ஒரு சிலர், இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் பெரிய டிஸ்பிளே வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்லையும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட, ஈஸி டு கேரி அரௌண்டுக்கு இந்த மாதிரியான ஃபோன் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக்கெட்டில் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. சைக்கிளிங் போனாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, இது இருக்கிறதே தெரியலங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஏன்னா ஆன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஆன் ஸ்க்ரீன் கண்டென்ட் அப்படின்னு வரும்போது அதிகமான கமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக பார்க்குறேன். அப்படின்னும் போது மேபி சில பிளாக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அண்ட் மோரோவர் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது நான் அதிகமாக லிசன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ எனக்கு இந்த சைஸ் ஆஃப் டிஸ்பிளே போதும். 6.1 பெரிய டிஸ்பிளே தான். ஒரு காலத்தில் நான் 3.5 இன்ச்சு 3 இன்ச்செலாம் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்க தான். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மொத்தம் கொடுக்குற அந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிராண்ட் இருந்தால் தம்ஸ் அப். ஸோ ஏர் இஸ் அ பேட் கண்டக்டர், பட் அந்த ஏரை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறது தான் இங்கே ஃபேக்ட். ஸோ அதுக்கு தானே இன்ஜினியர். ஓகே, ஸோ நல்ல ஒரு பாயிண்ட்டு. ஸோ நல்ல ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து தேவு, நீ கேட்டது நியாயம் தான் தேவு. ஃபஸ்ட்டு ஒன்று எங்கே பார்க்குறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். குரூப்பில் பஞ்சாயத்து, அவங்கள மட்டும் பிளாக் பண்ண வேண்டியதானே? ஆக்சுவலாக டெலிகிராமில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. இப்போது பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்றவங்களாம் மேக்ஸிமம் அவங்க ஒரிஜினல் பேர், ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது. பேர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கிளிஃபேண்டோ அப்படின்னு கூட இருக்கும், டெட்பூல் அப்படின்லாம் இருக்கும். அவங்க ஃபோட்டோ இருக்க போகிறதில்ல. 2 மணிக்கு அசிங்கமாக திட்டலாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. பட் டெலிகிராமில் அப்படிலாம் தேவையே கிடையாது. ஃபோன் நம்பரை ஹிட்டனாக வச்சுக்க முடியும். நம்ம டெலிகிராமுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ண முடியறனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு பேசுறது, வரமுறையே கிடையாது, அசிங்கமாக பேசுறது குரூப்பில். அப்போ என்ன ஆயிடுது, இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறவங்களெல்லாம் நம்ம நேரில் பார்த்தோன்னா வெளுத்து விட்டுறலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் பேன் பண்ணலாம். ஸோ இதை தான் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் ப்ரோ யாரெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்களோ அவங்கள மட்டும் பிடிச்சி பேன் பண்ண வேண்டியதானே? சரி, ஃபஸ்ட் நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, இதெல்லாம் ஒரு வேலையா? உட்காந்து ஒருத்தரே பேன் பண்ணுறது ஒரு வேலையா? அடுத்து டெலிகிராமில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் ஒருத்தர் பேன் பண்ணுறேன், அவங்க இருக்கிறதே 2-3 குரூப்பில் தான். அவங்க இது வரைக்கும் வச்சிருக்கிற சாட் எதுவுமே விளங்கலை. ஏன்னா எல்லாரையும் அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கிறது தானே வேலை. அப்படி இருக்கும்போது அந்த நண்பர் என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக போய்ட்டு அவரோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிடலாம். டெலிகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு திரும்ப கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, வேற ஒரு யூசர் ஐடியில் வேற ஒரு யூசர் மாதிரி வரலாம். அப்போ வந்தால் என்ன ஆகும், திரும்ப எல்லா குரூப்லையும் ஆட் ஆகி திரும்பியும் உங்களை கச்சக்கு மச்சக்கு திட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ வாட் இஸ் த யூஸ் இன் பேனிங்? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து மெனக்கெட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. நம்ம நாளை பின்ன வந்து இருக்கலே ப்ராப்பராக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போக முடியும் போது மேபி குரூப் வந்து
ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். பட் இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேரை பிடிச்சி போட்டு ஐயோ இதெல்லாம் வந்து எனக்கு ஸோ ஹெல்த்தியாக ஒரு சில கான்வர்சேஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் குரூப்புங்கிற ஒரு ஏரியாவே மெயின்டைன் பண்ணுறது. இன்கேஸ் 4 பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னும் போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி சார்ட் அவுட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் குரூப் மெயின்டைன் பண்ணுறது. இப்போலாம் குரூப் மெயின்டைன் பண்ணுறது தான் டென்ஷனே கொடுக்குது அப்படின்னும் போது நம்ம எதுக்கு குரூப் வச்சிருக்கணும் மாதிரி தான் தோணுது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு சில குரூப்லலாம் அதை குரூப்புங்கிறது எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்பி ஃபிட்னஸ் பண்ணுற குரூப் அப்படியே தான் இருக்குது. அதில் போனீங்கன்னா ஏகப்பட்ட டாபிக்ஸாக கிரியேட் வேறு ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் எதுவோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, நிறைய மாடரேட்டர்ஸும் இருக்காங்க. அங்கே போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தால் அவங்க வந்து அடிச்சு துரத்தி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் தேவைன்னா ஃபிட்னஸ் பேண்டா குரூப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ S23 அல்ட்ரா இதே ப்ரைஸ்க்கு, அதாவது என்ன ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் போது இப்போ கூட நான் 79,999 பார்த்தேன். ஸோ அது ப்ளஸ் கார்டு ஆஃபர்லாம் போட்டால் அப்போ 75 அந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு நம்மளால் வாங்க முடியும். ஸோ 73 அல்ட்ரா இப்பயும் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் சாலிட் ஒர்த்து, கேமரா ஆஸ்பெக்ட்லையும் ஒர்த்து, பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் ஒர்த்து, டிஸ்பிளே ஒர்த்து, S Pen ஒர்த்து. ஸோ 8 Gen 2 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒர்த்து. அதனால தான் பாருங்க கையில் S23 வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் S23 அல்ட்ரா வேறு லெவலு. S23 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அக்கேஷனல் ஹீட்டிங் ஆகுது டியூ டு சம் ஆப்ஸ். ஸோ அது என்ன ஆப் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தலைவன் தான் இன்ஸ்டாகிராம். அதுக்கப்புறம் டீம்ஸ் ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுதுங்க. நான் எவ்வளோ ஃபோனில் டீம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் மட்டும் டீம்ஸ் ஒரு டைப்பாக தான் இது வரைக்கும் இருந்தது. மேபி அது மைக்ரோசாஃப்ட் அந்த லட்சணத்தில் ஏதாவது லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் புஷ் பண்ணாங்களான்னு தெரியல. அனுப்புகிற மெசேஜ் எதுவும் போய் சேர மாட்டேங்குது. இதுலேருந்து யாருக்கும் எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் என்ன பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கிட்ட சரி அந்த ஆப் அதுவாக ஃபிக்ஸ் ஆகுமான்னு பார்க்கலாம்னு சொல்லி என்னமோ பண்ணி பார்த்தேன். கிளியர் கேட்ச்லாம் கொடுத்து பார்த்தேன், வேலைக்கே ஆகல. அப்புறம் டீம்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணேன். அப்புறம் தான் ஒரு காட்சி. ஸோ கொஞ்சம் கடியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸும் நம்ம ஃபோனை ஓவராலாக கெடுத்து விட்ருங்க. ஸோ S23 மொத்தம் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா S23 வந்து ரொம்ப கேஷுவல் யூசர் ப்ரோ. மீடியா கன்சம்ஷன் மட்டும்தான். ஃபோன் ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும், அதே சமயம் கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கணும், வீடியோ எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் S23 சூப்பர் தான். இப்பயும் கூட நிறைய பேர் என்ன திரும்ப கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா iPhone 15 இல்லாட்டி S23 அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஸ்டாண்ட் பை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா iPhone 15 நல்லா இருக்குங்க. பட் ஸ்டாண்ட் பையை தவிர மற்ற எல்லா ஆஸ்பெக்டும் யோசிக்கும் போது என்ன ஆகும்னா நெக் டு நெக் ரெண்டுமே வந்து அடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அட் டைம்ஸ் இதோட அடிஷனல் கேமரா செட்டப் உங்களுக்கு ட்ரிபிள் கேமராவாக இருக்கிறது வந்து எப்பயாவது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் கேமரா உங்களோட பிரைம் ஃபேக்டராக நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக S23 ஹெல்ப் பண்ணும். பட் இதுவே வந்து நீங்கள் பேட்டரியை தான் பிரைம் ஃபேக்டராக யோசிக்கிறேன், அதுவும் வந்து நான் அப்படியே ட்ராவலில் இருப்பேன் ப்ரோ. ட்ராவலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஒரு 2 நாள் மாதிரி சார்ஜ் நின்னா நல்லாயிருக்கும், ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன், எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அப்போ ஐஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ண தான் செய்யும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஐஃபோன் பற்றி பேசியாச்சு, ஐஃபோன் பற்றியும் பேசியாச்சு, S23 பற்றியும் பேசியாச்சு. S23க்கு கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ, அதை ஒப்பீனியன், இந்த ரிவ்யூங்கிற டேர்மையும் எப்படி கொஞ்சம் நாள் ஆக அதை ஓச்சு விடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் ஆன் S23 எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீக்கே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்னன்னா ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா CJ தமிழ் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ Pixel 8 S23 ஐ எம் நாட் அ கேமர் லுக்கிங் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், வீடியோகிராஃபி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். I should both static and vlog type videos. Mostly I use mobile data but not a heavy user. Please suggest me one among this. Till now I have not used Pixel or One UI. Definitely I use the mobile for a long period which will give all the best experience in long term. இதுக்கு பதில் அதை வாங்கியிருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணாமல் இருக்கணும். Currently using Realme X7 Max. It get turned off while shooting long videos. Heating issue. Battery backup is bad, 2.5 to 3 hours SOT. While using in 60 Hz, it may be 4 hours. ஓகே, X7 Max மாதிரியான ஃபோன் வச்சிருக்கிற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபோனில் எதை சொன்னாலுமே அந்தளவுக்கு ஹீட் ஆகலன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து vlogging அப்படின்னு நீங்கள் சொன்னனால பிக்சல், பட் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்னால் பிக்சல் கிடையாது. vlogging இருந்தாலும் ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் S23. ஸோ இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுச்சா. ஆனால் கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், நீங்கள் ஆன் த மூவ் எடுக்கக்கூடிய வீடியோஸ் எதில் நல்லாயிருக்கும்னா Pixel 8ல் நல்லாயிருக்கும். அப்போ இதில் நல்லா இருக்காதுன்னா அப்படி கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் நெக் டு நெக் ஃபைட் வச்சுக்கோங்களேன். தலைவனுக்கு 90 மார்க் போட்டால் Pixel 91 மார்க் வாங்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான், மைனர் டிஃப்ரென்ஸ், ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ Pixel 8 S23 பார்க்கும்போது இதில் வீடியோவில். ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில் இப்போ பேட்டரி லைஃப்னு வரும்போது S23யோட Pixel 8 கொஞ்சம் பெட்டராக பண்ணும். பேட்டரி லைஃப்பில் S23யோட Pixel 8 வந்து பேட்டரி லைஃப்பில் பெட்டராக பண்ணும். அப்புறம் அப்டேட்ஸ்னு எடுக்கும்போது அதில் 7 years அப்டேட் வரும். ஸோ அகைன் அது வந்து கூகுளோட ஃபீச்சர் ட்ராப், மேஜர் அப்டேட்ஸ்னு சொன்னாலும் நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது உருட்டாக தான் செய்வாங்க. 8 GB RAM வந்து நிறைய AI ஃபீச்சர்ஸ்க்கு செட் ஆகாதுன்னு அவங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ ஓவராலாக வந்து பார்க்கும்போது பேட்டரி லைஃப் வந்து ஆல்ரெடி X7 Maxல நீங்கள் 60 Hzல யூஸ் பண்ணால் உங்களுக்கு 4 hours வருது. பட் இந்த ஃபோனை வந்து நான் 60 Hz இல்லாமல் 120 Hzலேயே யூஸ் பண்ணாலே எனக்கு 4 hours மேலே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு வந்து S23
ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் Pixel 8 கன்சிடர் பண்ணலாம். பட் Pixel 8ல நான் திரும்பியும் சொல்கிறேன், vlogging மாதிரியான விஷயங்களுக்கு Pixel 8 சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் ஒரே ஒரு இடத்துல இப்போ இங்கே ஸ்டாட்டிக்காக நிறுத்தி வச்சு நான் வீடியோ எடுக்க போகிறேன் போது பிக்சல் வந்து எப்பயுமே என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபோக்கஸில் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி விட்றோம். ஸோ அதனால தான் Pixel வந்து இந்த இடத்துல நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். அதுவும் கண்டென்ட் கிரியேஷனுங்கிறது அழுத்தி நீங்கள் சொன்னனால தான் அதை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். இதுவே ஃபோக்கஸ் வந்து அது ஆன் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா நான் Pixel 8 தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல தான் பயப்பிள்ளைக்கு வந்து ஒரு எட்ஜ் கிடைக்குது S23க்கு. ஓகே, ஸோ S23 அப்புறம் Pixel 8. பேட்டரி லைஃப்னா நான் Pixel 8 தான், அதையும் அந்த இடத்துல சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா ஸ்ரீராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ பாட் மோட்டோ G45 பேட்டரி லைஃப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். ஸோ இது வந்து எதுக்காக நான் இந்த கமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா, உங்களில் எவ்வளோ பேருக்கு இப்போ மோட்டோ G45 உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களே யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் G34 ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ இப்போ இந்த G45 உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, 15,000 கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு, அதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு அதுவும் ஸ்டாக் அண்ட் ரைட் மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு அட்வான்டேஜாக இருக்கும்ல. ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் G45 வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே, அப்புறம் வந்து 16 Pro Max முகமது மூசா என்ன சொல்லியிருக்காருன்னா, 16 Pro Max 256GB வாங்கலாமா இல்லை 512GB வாங்கலாமா? மை யூஸ் ஒன்லி ஃபோட்டோ வீடியோ மட்டும்தான். அப்போ கண்டிப்பாக 512 தான். ஃபோட்டோ வீடியோன்னு சொல்லிட்டாலே அது 512 தான். ஏன்னா 256 வந்து இந்த காலத்துலலாம் பத்துறது இல்லைங்க. அதுவும் நீங்கள் வந்து 4K எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 512 போகிறது தான் பெட்டர். சரியா, 512 வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ வாங்கிட்டு ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து நிம்மதியாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு இனிமேல் பாருங்களேன், இன்னும் ஒரு 1 year or 2 years அப்புறம் எந்த அளவுக்கு மாறுதுன்னு மட்டும் பாருங்களேன். உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே 512 அப்படி தான் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி வந்து ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் நீங்கள் 80K 70Kல பார்க்குற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் ஒரே வேரியண்ட் தான் 512 தான். இதுக்கப்புறம் வந்து 512 1TB 2TB இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் கன்சம்ஷனில் கிரியேஷன் ஆஸ்பெக்டில் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்து என்னென்னா டாப் 5 பெஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் 25K மொபைல் சொல்லுங்கள், யூஸ் பண்ணுற மொபைல் லிஸ்ட்டை வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் வந்து ஃபன்னாக கேட்டிருந்தாரு. ஸோ அவர் யூஸ் பண்ணுற ஃபோன் வருதான்னு. ப்ரோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ப்ரோ, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், டாப் 5 இதான் ஃபஸ்ட்டு இதான் செகண்டு அப்படின்னு. இந்த இடத்த எப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இந்த 5 ஆப்ஷனில் எது ப்ரோ உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் எது இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை குரூப் பண்ணும்போது அதில் ஒரு ஃபோன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வரும். இதுவே இன்னொரு நண்பர் இருக்காருன்னு வைங்க, அவரை கூப்பிட்டு வருவோம். அவர் என்ன பண்ணுவார்னா, வெறும் பாட்டு கேட்பேன் அப்புறம் வீடியோ பார்ப்பேன் அப்படின்வாரு. இப்போ அவர் என்னென்னா கேமரா பற்றி யோசிக்க கூட மாட்டார். அவரோட ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிக்கும் போது நான் வந்து 5ஆவதாக சொன்ன ஃபோனை அவர் ஃபஸ்ட்டு ஃபோனாக சொல்வார். ஏன்னா அதில் தான் எனக்கு வந்து டிஸ்பிளே சூப்பராக இருந்தது, நான் நிறைய படம் பார்ப்பேன், எனக்கு அதுதான் நல்லா இருந்தது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த சாய்ஸு இந்த ரேங்கிங் கொடுக்குறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ அது என் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறும்போது அது உங்களுக்கும் மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் எப்பயுமே என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் சூஸ் பண்ண ஃபோனில் எதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆன்சராக கொடுப்பேன். ஓகே, ஃபேக்ட் தானே? ஸோ அதான் இருக்கலே பெஸ்ட்டாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் நிறைய கேள்வியாக கேட்குறது. இந்த கிராண்ட் மாஸ்டர் கான்செப்ட்டு நிஜமாவே இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும். ஏன்னா கன்சியூமருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிராண்டும் இந்த மாதிரி தான் நிறைய கேள்வி கேட்டு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும். பட் அவங்க பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் நம்மளாவது வந்து உங்களை எல்லாரையும் வீடியோ வழியாக பார்க்க முடியுது. நேரில் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். நம்ம மக்கள் நிறைய பேருக்கு தெரியும் யாரெல்லாம் என்ன மீட் பண்ணியிருக்காங்களோ, நான் யாரெல்லாம் மீட் பண்ண முடிஞ்சிருக்கோ, போகிற வழியில் வர வழியில் எங்கேயெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, அவங்க ஒரு கேள்வி கேட்டால் நான் 4 கேள்வியாக கேட்பேன். எதுக்குன்னா அவங்களோட சேஃப்டிக்காக தான். ஏன்னா இப்போ வாங்கினாங்கன்னு வைங்களேன், வாங்கினா அடுத்து ஒரு 2-3 வருஷம் அதை யூஸ் பண்ணணுன்ற ஆசையோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து, ப்ளஸ் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலேயே ஒரு 3 ஃபோன் சொல்லுவாங்க. அந்த 3ல் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கலே பெஸ்ட் எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி வேணால் நம்ம கொடுக்க முடியும். இருக்கலே அதான் பெஸ்ட்டாக அமையும். ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் தான் இருக்கும். நம்மளே வந்து நானே ஒரு ஃபஸ்ட் 5 இவன் தான் ஃபஸ்ட் 5 அப்படிலாம் சொல்ல முடியுமானா கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்னா 25,000க்குள்ள என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு வேணால் பேசலாமே தவிர 25,000 ரூபாய்க்குள்ள இருக்கிறதுல இதுதாங்க பெஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு சொல்லவே முடியாது. கரெக்ட் தானே? ஸோ அதான் ஃபேக்ட்டு. அடுத்து A55 ஒர்த்தா அப்படின்னா, A55 இது வரைக்கும் ஒர்த்தாக தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ A54 சரத் வச்சிருக்காப்புல. ஸோ சரத் வந்து நம்ம டீமில் தான் இருக்கான். இப்போ சரத் கிட்ட போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் நம்ம குரூப்லேயே ப்ரோ, நம்ம கம்யூனிட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு அடிக்கடி அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அது ஒரு 10-15 பேரை மீட் பண்ணிவிடுவேன். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே நான் மீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், இப்போ சென்னையிலேயே யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு வந்து யூசர் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசை இருக்குது, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி அதில் இருக்கிற கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் ரெண்டுத்தையுமே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் இது இந்த விஷயத்துக்காக வாங்கினேன் ப்ரோ, அதை என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ஸோ ஐ எம் ஹாப்பி. ஸோ இது வந்து ப்ரோ மோட் ஆஃப் வீடியோ.
இதுவே நான் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அவங்களும் அப்படி தான் பில்டப் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஃபோன் வந்து இந்த பர்பஸ்க்கு தாறுமாறாக இருக்கும்னு சொல்லி தான் பில்டப் கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி தான் நான் வாங்கினேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சொன்ன எதுவுமே அதில் இல்லை. ஸோ இதையும் நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கும் ஐ எம் ஹாப்பி. எதுக்குன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி அப்படியே வந்து மக்கள் கொடுத்துருவேன். ஓகே, நீங்கள் தான் அதை அழகாக அவங்ககிட்ட சொல்லுவீங்க. ஸோ அவங்க எல்லாரையும் போய் சேர்ந்துரும். ஸோ இப்போ யாருமே இதை வாங்கிடாதீங்க. ஏன்னா ஆடு போடுறத பார்த்தா என்ன சொல்கிறான்னா இருக்கல கேமிங்கில் பெஸ்ட்டுங்கிறான். பட் நான் கேம் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, ஃபோன் ஹீட் ஆகுது, பேட்டரி நிற்க மாட்டேங்குது, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகுதுன்னா இதோட கொடுமை எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க ஆட் எப்படி போட்டிருப்பாங்க, கேமிங்கான பெஸ்ட் ஃபோன் இந்தியாவிலேயே இதுதான், ஃபஸ்ட்டு மொபைல் இன் இந்தியா ஃபார் கண்டினியூஸ் கேமிங், இந்த மாதிரிலாம் ஆடு போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆடுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எல்லாரும் கொடுக்கக்கூடிய டேட்டா தான் இன்னும் வேலிடாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் எப்படி திரும்ப சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வந்து டெய்லி உங்களோட டைமை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு தெரியாது. முன்னெல்லாம் எனக்கு இருந்த டைமிங் வேறு மாதிரி, இப்போல்லாம் எனக்கு இருக்கிற டைமிங் வேறு மாதிரி இருக்குது. நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எதை எப்படி எதுக்கு கொண்டு போய் வைக்கிறதுனே புரியாத அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் அந்த டார்ச்சர்லாம் நான் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஸ்கெடியூல் ரெடி பண்ணணும். ஸோ ஒரு சிலர்லாம் நான் டெய்லி 2 hours கேம் ஆடுவேன் ப்ரோ அப்படின்றவங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கலாம். ஒரு 2 மணி நேரமாவது நான் கேம் ஆடுவேன் ப்ரோ அப்படின்னு. ஸோ அந்த 2 மணி நேரம் கேம் ஆடினவங்களுக்கு தான் தெரியும் அந்த டிவைஸ் கேமிங்கில் எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு. எனக்கு அந்த தகுதியே கிடையாது. நான் வந்து இப்போ அந்த கேமிங் பற்றி இந்த ஃபோன் ப்ரோ ஆக்சுவலாக பொதுவாக வந்து iQOO Neo 9 Pro வந்து பார்த்தீங்கன்னா 8 Gen 2 இருக்கிறனால கேமிங்க்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் எல்லாருக்கிட்டேயும் வந்து கிடைக்கிற ஃபீட்பேக் வச்சு மட்டும்தான். அதுலேயும் ஒரு சிலர் நெட்வொர்க் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஒரு யூஸராக தொடர்ந்து 2-3 மாதம் யூஸ் பண்ணுறாங்களே அவங்க டேட்டா தான் எப்போயுமே இருக்கலே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கொடுக்குற டேட்டா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ எல்லா டிவைஸையுமே இது பாருங்களேன், இப்போ என்கிட்ட ஒரு 20 டிவைஸ் என்னை சுற்றி வச்சுட்டா 20 டிவைஸை பற்றி நான் உங்ககிட்ட டேட்டா கொடுக்கணும்னு வைங்களேன், அட்லீஸ்ட் டு த லீஸ்ட் 50% ஆஃப் த வேலிட் டேட்டாவோட நான் உங்களுக்கு வந்து சந்திக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபோனையாவது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், டெடிக்கேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதை பற்றி ஓரளவுக்கு நான் டேட்டா கொடுக்க முடியும். ஆனால் 20 நாள் 25 நாள் யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா 20 நாள் 25 நாள் அவர் என்ன பண்ணுவார்னா தமிழ்நாடு விட்டு பெங்களூர் போயிருக்கலாம், கர்நாடகா ஆந்திரான்னு எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கலாம். ரோமிங்கில் அவருக்கு நெட்வொர்க் எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருந்தது, அந்த டைமில் பேட்டரி லைஃப் எப்படி இருந்தது, அப்புறம் அவுட்டோரில் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெயிலில் எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு இருக்கும்போது மேப் நேவிகேட் பண்ணும்போது எப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாத்தையுமே ஒருத்தரால் யூஸ் பண்ண முடியுமா ஒரே நாளில் அப்படின்னு கேட்டால் ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். கரெக்டாக? அதனால தான் யூசர் டேட்டாஸ் ஆர் ஆல்வேஸ் ஒர்த்தி. உங்கள் டேட்டா தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் சோகால்டு கிரியேட்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ் இவங்க டேட்டாலாம் அதுக்கப்புறமா தான் வரும். அதுலேயும் ஒரு சிலரோட டேட்டாலாம் ஆன் பேப்பர் டேட்டாவாக தான் இருக்கும். அண்ட் இந்த டீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், வாங்காதீங்க. தேவையில்லைன்னா வாங்காதீங்க. நீங்கள் பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, அப்போ கண்டிப்பாக வாங்காதீங்க. இல்லைங்க நிஜமாக நமக்கு தேவைன்னா வாங்கலாங்க. இப்போ கூட டக்குன்னு இப்போ என்கிட்ட சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 33,000 இருந்ததுன்னு வைங்களேன், காமேஷ் ப்ரோட ஃபோன் அவர் வந்து 33K விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். இந்த ஃபோன் தான் ஓகே. இந்த ஃபோன் S23 வந்து 256GB பாக்ஸ் இருக்குது, 6 கேஸ் இருக்குது. அந்த 6 கேஸ் வாங்குறதுக்கே ஒரு 6,000 ரூபா ஆகிடும். அந்த மாதிரி கேஸ் அட்லீஸ்ட் 3,000 ரூபாய் ஆகும். அந்த மாதிரி நல்லா திக்காக சூப்பரான கேஸஸ் வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 33K சொல்கிறாருன்னா எனக்கு வந்து முன்னே நான் அப்படி தாங்க இருந்தேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஒரு டவுன் த ட்ராக் நீங்கள் ஒரு 6 years பேக்லாம் போனீங்கன்னா கூட எனக்கு எப்படி இருக்குன்னா நம்ம எப்படி இதை வாங்குறது, கையில் காசே இல்லைனாலும் எப்படி காசு ரெடி பண்ணுறது அப்படி தான் எனக்கு தோணும். பட் இப்போ எப்படி இருக்குன்னா வாங்கினா என்ன பண்ணுவேன் அந்த கேள்வி கேட்க தோணுது. ஃபேக்ட்டு தானே? சரி பரவாயில்ல. இருந்தாலும் உங்களில் யாருக்காவது வந்து S23 வேணும் அண்டு 256GB தான் நானும் பார்த்துட்ருக்கேன், பாக்ஸோடு இருக்குது. அண்ட் இது வந்து வாரண்ட்டி இருக்கான்னு எனக்கு தெரில, நான் அதை வேணால் கேட்டு சொல்கிறேன். பட் மற்றபடி கேஸ் இருக்குது, 6 கேஸ் இருக்குது. சரிங்க. ஸோ அதனால் டீல்ஸ் பார்க்குறீங்க, ஜாலியாக பார்க்குறீங்க, நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க, அப்படியே ஆப்பை க்ளோஸ் பண்ணுறீங்க, டாடா பை பை சொல்லிட்டு போயிடுறீங்க. தேவைன்னா மட்டும் வாங்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஆணிகளை தான் அவங்களால விற்க முடியுமான்னு பார்த்து என்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சூப்பர் நீ பார்க்கலாம். பை.